இந்த நாளில் நான் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாத்தான் வேலை பற்றி நான் இன்றைக்கு நம்ம தியானமாக எடுத்துக்க போகிறோம். அவர் வந்து 3 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த 3 சுவிசேஷத்துலேயும் பர்த்திமேயுன்னு அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. இதில் யோவான் சுவிசேஷத்தில் நாத்தான் வேலு அப்படின்னு எபிரேய பாஷையில் நாத்தான் அப்படின்னா அது ஒரு சமாதானத்தின் பேராக சொல்லப்படுது. ஆக நாத்தான் வேலு அப்படின்றத அவருடைய வாழ்க்கை அவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 49வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். போதும் சிஸ்டர், நான் அப்புறமா அதை வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலே. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலே அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து சொன்னார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும்? ஆண்டவர் அவரை குறித்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலேன்னு அவர் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு. அப்படின்னா அவருடைய ஜீவிதம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதமாக இருந்திருக்கும்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியா பாருங்க. பிலிப்பு வந்து நாத்தான் வேல்கிட்ட சொல்றாரு, ஒரு மேசியா வரப்போறாரு, மேசியா வந்திருக்காரு. எங்க இருக்கிறாரு? அவரு நாசரேத்துல இருக்கிறாரு, நாசரேத்துல வந்திருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 45வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, அவர் சொல்கிறாரு, பிலிப்பு சொல்கிறாரு, யோசேப்பு குமாரனும் அவர் வந்து தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி அப்படின்னு மோசேயும் தீர்க்கதரிசிகளால் எழுதியிருக்கிற அந்த நபர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து பாரு அப்படின்னு பிலிப்பு வந்து நாத்தான் வேலை கூட்டிட்டு போகிறார். அப்போ நாத்தான் வேல் சொல்கிறாரு, நாசரேத்துலேருந்து ஒரு நன்மையும் வராதே. அடுத்த வசனம் சொல்லுது, நாசரேத்துலேருந்து ஒரு நன்மையும் வராதே அப்படின்னு. எப்படி அவர் சொல்கிறாருன்னா, பிலிப்பு வந்து அத்தி மரத்தின் கீழே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிலிப்பு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே உன்னை வந்து பிலிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உனக்கு நான் வந்து உன்னை அறிவேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ தான் அவருக்கு, ரபி நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நாத்தான் வேல் சொல்கிறாரு. காரணம் என்னன்னா, தேவன் வந்து நாத்தான் வேல் வந்து அத்தி மரத்தின் கீழே என்ன செஞ்சாருன்னா, அவர் வேதத்தை வாசிக்கிறவரா, வேதத்தை தியானம் செய்கிறவரா, அவர் மெடிட் பண்ணுற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் நாத்தான் வேல். ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷன், தேவ சமூகத்தோடு கூட நம்ம எப்பொழுதும் இணைந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை தான் அவர் செஞ்சார் அத்தி மரத்தின் கீழே. அதனால தான் சொல்கிறாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை அறிவான்னும் போது நாத்தான் வேலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போதான் நம்ம உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. உத்தம இஸ்ரவேல், கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு அப்படின்னு நாத்தான் வேலு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய உள்ளான இருதயம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய ஜீவிதம் கபடு இல்லாத ஒரு ஜீவிதமாக இருந்தால் ஆண்டவர் நம்ம குறித்து சாட்சி சொல்லுவார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலே
அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நாத்தானுவேலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அத்தி மரத்தின் கீழே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிற மனுஷனாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதனால தான் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராதே, ஆண்டவர் எங்க பெத்லகேம்ல தான் பிறந்திருக்கிறாருன்னு மோசே தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோமே. வேதாகமத்தை அப்படி வாசிச்சு இருந்தது நிமித்தமாக தான் அவருக்கு தெரியுது, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராது. ஏன்னா நம்ம வேத வசனத்தின்படி பெத்லகேம்ல தானே ஆண்டவர் பிறப்பார்னு எழுதியிருக்குது அப்படின்றதுனால தான் அவர் சொல்கிறார். அப்போ நாசரேத்தில் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்களாம்? ரொம்ப கொலைகாரங்க, பொய் பேசுகிறவங்க, ரொம்ப மோசமான ஒரு நபர்கள் தான் எங்கே இருப்பாங்க? நாசரேத் ஊரில் இருப்பாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நாசரேத்துலேருந்து ஒரு நன்மையும் வராது, நீ வந்து பாருன்னு பிலிப்பு கூப்பிட்டு போகிறார். நீ வந்து பாரு. அல்லேலூயா. அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சபைக்கு மக்களை கூப்பிட்டு வரணும். என் சபைக்கு வந்து பாரு, ஆண்டவர் செய்கிற காரியத்தை நீங்கள் வந்து பாருங்க, தேவனை அந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கன்னு புறஜாதி மக்களை நம்ம கூட்டிட்டு வரணும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை நம்ம செய்ய முடியும். வேத வசனத்தின்படி நம்ம வாழ முடியும். வேத வசனத்தை தியானம் பண்ணாதான் அதன்படி வாழ்கிற அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்துவார். ஒன்றுமே இல்லாமல் வேதம் வாசிக்காமல் ஜபம் பண்ணாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கடந்து போகவே முடியாது. நம்முடைய சுய பெலன் ஒன்றுமே பண்ண முடியாது. சுயம் நமக்கு நேராக உலகத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். மனுஷனை எப்படி பிரியப்படுத்தலாம், உலகத்தில் எப்படி ஜீவிக்கலாம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வரும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்ம போகணும்னா வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அதை தியானம் செய்யணும். அப்போ தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான பிள்ளைகளை நம்ம வாழ முடியும். கவடற்ற ஒரு ஜீவிதத்தை நம்ம வாழ முடியும். இந்த உலகம் பொல்லாத உலகங்க. இந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம். நம்மளை அநேக பாவத்துக்கு நேரம் இழுக்கும் இந்த உலகம். அதிலிருந்து நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னா இந்த வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட உடன்பட்டு ஆண்டவரோடு கூட ஒரு உறவாடுதல் இருந்தால் தான் ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் நமக்குள்ளே கடந்து வரும். தேவனுக்காக வைராக்கியமாக வாழன்ற ஒரு ஆசை நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஆக நம்ம சுயமாக நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக நாத்தான்வேலை போல நம்ம என்ன செய்யணுங்க, கபடற்ற உத்தம இருதயம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அதை மெடிடேட் பண்ணணும், அதை தியானிக்கணும், அதன்படி வாழறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம குறித்து சாட்சி சொல்வார். கபடற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டாகணும். ஹல்லேலூயா. நான் பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, கபடு என்ன கள்ளங்கபடு இல்லாதவங்கன்னு சொல்றாங்கல்ல, சூதுவாது தெரியாதவங்க, யாருக்கு எந்த தீமையும் செய்யாதவங்க, அல்லேலூயா, மனசளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறாரு நாத்தான்வேல். அதனால தான் ஆண்டவர் அவர் அறிந்தவராய் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ரொம்ப கஷ்டம் அந்த உலகத்தில். ரொம்ப வசனத்தின்படி வாழ்வது என்பது மிக மிக ரொம்ப கஷ்டம். நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஆண்டவரே உங்கள் வசனத்தின்படி வாழறது ரொம்ப கஷ்டமாக, கிறிஸ்துவ ஜீவிதத்தில் கடந்து வர்றது, பரிசுத்தமான ஒரு காரியத்தில் வாழ்ந்து உமக்கு பிரியமாக வாழணுன்றது ரொம்ப கடினமாக இருக்குப்பா. ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருக்குது. இதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன இடரல்கள் வரும்போது, ஆண்டவரே இந்த காரியத்திலேருந்து நான் மீண்டு எடுக்க எனக்கு கிருபை வேணும், என்னால் முடியலப்பா, எனக்கு போதுன்னு சொல்லாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த வித கஷ்டத்திலேருந்து போராட்டத்திலேருந்து தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, நான் நாத்தான்வேலை எதுக்கு சொல்கிறேன்னா, கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால அவர் தேவனிடத்தில் சாட்சி பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம தேவனிடத்தில் சாட்சி பெறுகிற ஒரு நபர்களாய் மாறும். என்னென்ன கபடு, ஒரு 8 வகையான கபடு, வசனத்தை மட்டும் தான் சொல்ல போகிறேன். 8 வகையான கபடு இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிக்கலாம். ம் 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 ம்
எங்கேருந்து புறப்பட்டு வருமா? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமா. ஆமாம். அப்போ இந்த கபடுன்ற ஒரு வார்த்தை அதில் மென்ஷன் ஆகிருக்குது பாருங்க. இருதயத்திலிருந்து அந்த கபடு ஒரு இருதயத்தினுடைய உறைவிடம். அந்த கபடுக்கு ஒரு உறைவிடம் எதுனா இருதயம். அது இருதயத்தில் என்ன செய்யுது இருக்குது. அது என்ன செய்யும், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து மனுஷனை அவன் பரிசுத்தமாக வாழாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு அந்த கபடு ஆனது அநேக காரியங்களை நமக்கு கொண்டு வரும். எல்லா காரியத்திலும் உண்மை ஒத்துமா இருந்தாலும் சின்ன ஒரு காரியம் யோசிக்குமா, மற்றவங்களுக்கு தீமையான ஒரு காரியங்களை யோசிக்கும்போது அது யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெய்வத்துக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. வேறு ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த கபடு. அல்லேலூயா. அப்படி அந்த காரியம் கூட அவருக்கு இல்லை நாத்தான்வேல் கிட்ட. தேவன் அப்படியாய் நம்முடைய இருதயத்தை அப்படி மாற்றுவாராக. யாருக்கும் எந்த ஒரு தீங்கு நம்ம இருதயத்தில் கூட யோசிக்காதபடிக்கு இப்போ கபடு இல்லாத ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறட்டும் அந்த வேலையில். அல்லேலூயா. இருதயம் மகா கேடானது, கிறுக்கானது, அதில் பிரியமில்லாத அநேக காரியங்கள் வரும். இந்த வசனத்தின்படி இருதயத்தில் ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த வேலை சுத்திகரிப்பு உண்டாகட்டும் நம்ம இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. யாருமே பார்க்கலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் ஆண்டவர் பார்க்குறார். நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். ஒருவேளை நமக்குள்ள இருதயத்தில் கபடு இருந்தால் தேவன் மன்னிப்பாராக. அல்லேலூயா. கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலனாய் ஆண்டவரே என்னை மாற்றும் என்று நம்மளும் கேட்போம். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு கபடு என்னன்னா, யோபு 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, அடுத்து கபடு எதுங்கிலிருந்து வருது? வாயின் வார்த்தைகள் இருந்து கபடான வார்த்தைகள் வருது. அல்லேலூயா. உள்ளதுன்னு பேசு, இல்லாத இல்லைன்னு பேசு. தேவைக்கு அதிகமாகவும் அப்படியே ஓவரா காரியத்தை பில்டப் பண்ணி பேசுறது இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் கபடு வருதுங்க. அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் மூலமாய் கபடு வருதான். அப்படிப்பட்ட காரியம் ஒருவேளை நமக்குள்ள இருந்தோமானா நம்ம ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலா இருக்க முடியாது. நம்முடைய வாயினால, நம்முடைய உதடுகளால கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் என்னுடைய வாயினால எந்த வார்த்தையும் நான் மீறி பேசக்கூடாது. அதுக்கு ஒரு காவல் வைங்க ரவிச்சந்திரையா, எனக்கு காவல் வைங்க, நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. உமக்கு பிரியம் இல்லாத பேசக்கூடாது. அல்லேலூயா. கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலனா இந்த வேளை நீங்க என்னை மாற்றுங்க, என் இருதயத்தை மாற்றுங்க, என் வாயின் வார்த்தைகளை நாவை கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைக்கிறான்னு இந்த நாளில் முடிவெடுப்போம். அல்லேலூயா. அப்படியாய் நான் முடிவெடுத்து கடந்து போகும்பொழுது தேவன் நம்மை பார்த்து சாட்சி சொல்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பிரியமான தேவ ஜனமே. சங்கீதம் 120 3வது வசனம். பாருங்க, தேவையில்லாத ஒரு சிலர்லாம் பார்த்தா சின்ன விஷயத்த கூட ரொம்ப அவங்க பேசுறதுலாம் எனக்கு ஆச்சரியம். எனக்கு பேசுறதுலாம் அவ்வளோ தெரியாதுங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னால் பயங்கரமாக டெவலப் பண்ணி அப்படி பேசுவாங்க. ஆக வேதம் சொல்லுது, கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாய், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற, மற்றவர்களை ஆற்றி தேற்றி வரக்கூடிய வார்த்தைகளாய் புறப்பட்டு வரட்டுமே. அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியா இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் பிரியமான தேவச்சனம். அடுத்ததான ஒரு கபடு என்னன்னு பார்க்கலாம். 31:5 யோபு 31:5. பாருங்க, இங்க கால் என்ன செய்தான்? கபடு செய்தான். முதல்ல பார்த்த இருதயத்தின் கபடு,
அடுத்ததாக நாவில் உண்டாகக்கூடிய கபடு. நம்முடைய நாவை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய வார்த்தைகளால் மற்றவங்க கஷ்டப்படவே கூடாதுங்க. நம்ம இருதயத்தில் கூட மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, தூஷிக்க கூடாது. அப்படியா இருதயம் இருக்கணும். நம்முடைய நாவுனால வார்த்தைகள் ரொம்ப மற்றவங்களை தேற்றக்கூடிய வார்த்தைகள் தான் கடந்து வரணும். அடுத்ததாக காலில் கபடு வரக்கூடாது. நம்ம கால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஓடக்கூடாது. துன்மார்க்கமான இடத்துல நம்ம கடந்து போகக்கூடாது. துன்மார்க்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவன் போகக்கூடிய இடத்துக்கு நம்மளும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆக அதெல்லாம் நம்ம தடை செய்யணும். நம்ம கால் கபடற்ற ஒரு காலாய் நம்ம போகக்கூடிய இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்துக்குள்ளாய் கடந்து போகக்கூடியதாக இருக்கணும். பாருங்கள், இந்த உலகம் பொல்லாத உலகம். அதில் என்ன செய்யுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வோம், வா ஜாலியாக இங்கே போயிட்டு வரலாம், டைம் பாஸ் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஜாலியாக போயிட்டு வரலாம், இல்லை இப்படி இழுத்துட்டு போவான் பிசாசு. வா இந்த இடத்துக்கு போகலாம், அவங்ககிட்ட பேசினா நமக்கு இந்த கஷ்டம்லாம் மாறிடும், அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போவான். நம்ம கால் தீவிரித்து ஓடும். ஆக நம்மளுடைய காலில் கூட என்ன செய்தான், கபடு இருக்குதான். ஆண்டவரே, என் கால் அப்படியாய் தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி கொண்டு இருந்தா இந்த வேலையை நான் அதை தடை செய்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம். அல்லேலூயா. பாருங்க, கேஎஸ் என்ன செஞ்சாரு, எலிசா நாகமான் குஷ்டரோகி வந்தார். அவர்கிட்ட ஒன்றுமே வாங்கிக்கல, எல்லா பொண்ணு வெள்ளி எல்லா வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஆனாலும் கேஎஸ்சிக்கு பண ஆசை இருந்ததுனால என்ன செஞ்சார், அந்த நாகமான் பின்தொடர்ந்தான். நாகமான் போயிட்ட பிறகு கேஎஸ்சி ஓடனா அவனை பின்தொடர்ந்த. எது அவனை இழுத்துன்னு போச்சு, அவனுடைய கால். அல்லேலூயா. ஆக உலகம் நம்மளை இழுக்கும், உலகத்தின் காரியம் நம்ம இழுக்கும், அதுக்கு நம்ம ஓடக்கூடாது. நம்ம கால்களை நம்ம என்ன செய்யணுங்க, கபடற்ற காலாய், நம்ம பாதைகள் கபடற்றதாய், நம்ம போகக்கூடிய இடம் எல்லாம் பரிசுத்தமான ஒரு இடமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அடுத்ததாக யோனா கூட என்ன செஞ்சார், ஆண்டவர் போக சொன்னார் ஒரு இடத்துக்கு, அதை போகாமல் என்ன செஞ்சார், மாறி ஒரு இடத்துக்கு போனார். நினிவேக்கு போன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சார், கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போனார். அது நிமித்தமாக அவர் பட்ட பாடு ரொம்ப அதிகம். ஆக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நம்முடைய கால்கள் போனால் நமக்கு பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் மிக அதிகம். பிரியமான தேவஜனமே, ஆக நம்முடைய கால்களில் கபடு இருக்குது. அடுத்ததாக கபடு எதில் இருக்குதான், சங்கீதம் 32:2 வசனம். சங்கீதம் 32:2. இல்லை அவங்க தான் வாசிச்சது கரெக்டு. எவனுடைய அக்கிரமம் பாருங்க, ஆவியில கபடம் இல்லாத இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்களாம். அல்லேலூயா. ஆவியில கபடம் இல்லாத ஒரு ஆவியை ஆண்டவரே எனக்கு தாங்க. என்னோட ஆவியில் மற்றவர்களுக்கு தீங்கான ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. கபடமில்லாத ஒரு ஆவி இருந்தால் தான் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அதன்படி என்னுடைய ஆவியை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவராக இருந்தாலும் அவர் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும்போது சீஷர்கள் கேட்குறாங்க, பேசுகிறவங்க யாருன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் அவர். சமாரியா ஸ்திரீயை பற்றி தெரியல போல இருக்குது. அதனால தான் அந்த ஸ்திரீ கிட்ட பேசுகிறாரு. அவர் கபடமற்ற தெய்வம், அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அவரை அவருடைய ஆவியை எதுலேயோ நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, குற்றப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் நம்ம வாழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் யாராலையும் நம்ம குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழணும். அவன் இந்த காரியத்தை செய்வான். நம்ம உள்ளான இருதயத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ தேவன் அதை அறிந்தவராக இருக்கிறாரு. அப்போ சமாரியாஸ்திரீ எப்படிப்பட்டவன் அப்படின்றது தெய்வத்துக்கு தெரியும். ஆனாலும் அவங்களோட பேசுகிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தமுள்ள தெய்வம். அவருக்குள்ள எந்த ஒரு பாவமான காரியமும் இல்லை. ஆனால் மனுஷர்கள் அநேக பாவ அக்கிரமங்கள் இருதயத்தில் வச்சுட்டு ஆவியில் வச்சுட்டு போலியா மனுஷனோட பேசுகிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆவியில் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். பிரியமான தேவஜனமே, ஒரு 3 காரியம். அடுத்ததான எரேமியா 5:27 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 5:27. பாருங்க,
பாருங்க, வீடு கபடங்களால் நிறைந்திருக்கிறதா. அதாவது வீட்டில் இருக்கிற சம்பாத்தியம் கபடான ஒரு சம்பாத்தியமா இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற பொருளும் கபடமாய் நிறைந்திருக்கிறதா. அல்லேலூயா. நம்முடைய வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமான வருமானமா இருக்கணும். அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த வருமானம் பத்தலன்னு சம்பளத்துக்கு பதிலாக இன்னும் கிம்பளம் வாங்குற ஒரு காரியங்கள் இருக்குது. அநேக கமிஷன் வாங்குறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். வட்டி வாங்குறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதெல்லாம் வீடு கபடால நிறைந்திருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. தேவையில்லாத வருமானம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. அது கபடினால் நிறைந்த ஒரு வீடாக இருக்கிறது. நம்முடைய வருமானம் தேவன் கொடுக்குற அது ஆசீர்வாதம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வருமானத்தினுடைய அழகு. அது இல்லாமல் நம்ம இந்த வருமானம் பத்தலை, அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்கிறேன் அப்படின்றது அந்த வருமானத்தினால பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் வைப்பதும் கபடான ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களை பாருங்கள், நம்ம பேரம் பேசி வாங்குறோம்ல, ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்கிற, பேரம் பேசி வாங்குறது கூட கபடம். பேரம் பேசி வாங்கிட்டு பாரு, நான் இந்த ரேட்டு இவ்வளோ சொன்னாங்க, நான் இவ்வளோ சீப்பாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கூட கபடம். நம்மளோட பொருள் 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா மற்றவங்க கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல. மற்றவங்களோட அநியாயமாக மற்றவங்களோட அந்த கஷ்டம் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது கபடான ஒரு வருமானமா. கபடான வருமானத்தில் நம்ம வீட்டில் பொருளை சேர்த்து வச்சுக்கிறோமா, அதில் கூட நம்ம கவனமாக இருக்கலாம். ஒருவேளை மனுஷர்கள் இப்போ தந்திரமாக கிரியை செய்யறதுனால இப்போலாம் வியாபாரம் என்ன செய்கிறாங்க, அவங்க நம்ம 300 ரூபா சொன்னால் அவங்க பாதியாக கேட்பாங்க, அதனால நம்ம இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு வியாபார ட்ரிக்ஸ் அப்படி ஆடுது. ஆனால் வேத வசனம் சொல்லுது, வருமானத்தினால கபடம் நம்ம வீட்டில் வரக்கூடாது. யாருடைய கஷ்டமும் நம்ம அனுபவிக்கக்கூடாது. ஐயோ நம்ம இவ்வளோ குறைச்சி வாங்கின்னு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க பார்த்து வேதனைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட வேதனையான பொருள் நம்ம வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. மற்றவங்க கஷ்டப்பட்டு அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வந்து இவ்வளோ சொன்னால் நான் இவ்வளோ சீப்பாக வாங்கிட்டேன். இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆக இது கூட கபடான ஒரு வருமானமா. பிரியமான தேவஜனமே, நம்முடைய வருமானத்தினால் அது கபடில்லாத ஒரு வருமானம். அந்த கபடில்லாத பொருட்களை நம்ம வீட்டில் சேர்ப்போம். அடுத்ததாக கபடில்லாத ஒரு விசுவாசம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, எல்லா கபடும் நிறைந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில். இது நம்முடைய கிரியைகள் மற்றவங்களுடைய விசுவாசத்தை டவுன் ஆக்கிடக்கூடாது. நம்ம செய்கிற கிரியை நிமித்தமாக அவங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணுங்க, மற்றவங்களோட விசுவாசம் அதிகமாகணும். மற்றவங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணும், வளரணும். நம்ம அதுக்கு மற்றவங்களுக்கு அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய கிரியைகள்னால மற்றவங்களுடைய விசுவாசம் வளரும்படியாக நம்ம செய்யணும். பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக மற்றவங்களுடைய விசுவாசம் டவுன் ஆகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்கே பாருங்க, அதாவது பவுல் சொல்கிறார், எல்லா மந்திரவாதி கிட்ட பேசுகிறார். மந்திரவாதி ஒரு தலைவன் கிட்ட பேசுகிறான். அவன் எல்லா காரியத்தையும் செய்கிறான் மந்திரவாதி. அப்போ பிசாசின் மகனே அப்படின்னு பவுல் அந்த மந்திரவாதியை கடிந்து கொள்கிறார். இந்த மந்திரவாதிகள், இந்த பில்லி சூனியம் செய்கிற கூட்டங்கள், அவங்கெல்லாம் கபடு நிறைந்தவர்கள். அவங்கெல்லாம் பாதாளத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய அந்த ஆவியை உடையவர்கள். இல்லையா? ஆக பிரியமான தேவஜனமே, நம்முடைய கிரியைகள் மூலமாய் நம்ம யாரையும் விசுவாசத்தில் டவுன் ஆக்கிடக்கூடாது. அதுதான் விசுவாசத்தினால் வரக்கூடிய கபடு. அடுத்ததான ஒரு கபடு, மல்கியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். மல்கியா 1:14. பாருங்க, தன் மந்தையில கடா இருக்கிறது. கடா அப்படின்றது முதன்மையானது, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதை ஆண்டவருக்கு செலுத்தணும்.
அது முதன்மையானது, தரமானது. அதை வச்சுட்டு பழுதானதை எத்தனை வந்து ஆண்டவருக்கு செலுத்தினா அது கபடான ஒரு பலி, கபடான ஒரு காணிக்கை, கபடான ஒரு தசம பாகம். ஆண்டவருக்கு கொடுக்கறது பெஸ்டானதை கொடுக்கணும், குவாலிட்டியானதை கொடுக்கணும், தரமானதை கொடுக்கணும். அதுதான் கடா என்பது தரமானதை குறிக்கிறது. பிரியமான தேவஜனமே, பாருங்க, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட துதிகளை ஆண்டவருக்கு செலுத்துறோம், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு செலுத்துறோம். ஸ்தோத்திரம் செய்தா ஏதோ கடமைக்கு ஸ்தோத்திரம், ஏதோ கடமைக்கு துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறது, ஸ்தோத்திரம் செய்யறது முதன்மையானதாக இருக்கணும். நம்ம முழு பலத்தையும் செலுத்தி ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதோ கடமைக்கு செலுத்தினா அது பலியானதான். அந்த ஸ்தோத்திரம், அதனுடைய துதி எப்படி இருக்குதா, ரொம்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, இல்லை காணிக்கையில ரொம்ப வீக்கானது நம்ம செலுத்துறோம், ரொம்ப உகந்தது செலுத்தலை. அல்லேலூயா. பழுதற்றது நம்ம செலுத்தணும், ரொம்ப குவாலிட்டியான தரத்தை அதுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்கணும், முதன்மையான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், வேல்யூவானதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத எத்தனை வந்து தேவனுடைய சமூகத்தில் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. இது நமக்கு யூஸ் படாது, ஆனால் சபைக்கு கொடுத்துடலாம், ஊழியத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்றது கிடையாது. அதுதான் கடான்றது தரமானது, குவாலிட்டியானது. ஆண்டவருக்கு தரமான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும், தரமாக நம்ம துதிகளை ஏறெடுக்கணும், தரமாக ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுங்க, மேன்மைப்படுத்தணும், உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். முழு பலத்தையும் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். செலுத்துறோமா, நம்முடைய ஜீவனை ஆண்டவர் நமக்கு உயிரோடு வைத்திருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம எப்படி அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துறோம், நம்ம எப்படி அவரை ஆராதிக்கிறோம், நம்ம எப்படி அவருக்கு கனத்தை கொடுக்குறோம். உலகத்துக்கு கொடுக்குற கனத்தை பார்க்கல, நம்ம தேவனுக்கு அதிகமாக கொடுக்குறோமா? அநேக நேரத்தில் நம்ம சோர்வோடும், அநேக நேரத்தில் நம்ம பலவீனமான பலிகளை தான் நம்ம செலுத்துகிறோம், அநேக நேரம். அல்லேலூயா. ஆக இதெல்லாம் கபடானது என்று வேதம் சொல்கிறது. உற்சாகமா நம்மளால எழுந்துக்க முடியல, சரீரம் ரொம்ப நம்ம பலவீனப்படுத்துது. ஆனா நம்ம சரீரத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடாக்கள் என்பது முதன்மையானது, பிரியமானவர்கள், தரமானது, குவாலிட்டியானது. அதை தெய்வத்துக்கு கொடுக்கணும். அடுத்ததாக 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, போதகத்துல கூட கபடு இருக்குதான், உபதேசத்துல கூட கபடு இருக்குதான். உபதேசத்துல அநேகர் அவங்களே பெருமை பாராட்டுகிற உபதேசம், மற்றவங்களை கவரக்கூடிய உபதேசம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. கபடுள்ள உபதேசம் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆக இப்படி 8 வகையான கபடை நம்ம பார்த்தோம். இந்த கபடு ஏதாவது ஒன்று இருந்தா, ஆண்டவரே இந்த காரியத்தை என் இடத்துல இருந்து நீர் எடுத்து போடும். ஒருவேளை நான் காணிக்கை செலுத்துறது, பலி செலுத்துறதுல நான் கபடா இருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆனால் ஆராதனையில் தான் உற்சாகமாக ஆராதிக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன ஊழியங்கள் நடக்கும்போது நான் சோர்ந்து போகிறேன். நான் அநேக பார்க்குறேன், ஒரு சிறு பெண்கள் ஐக்கியமாக இருந்தால் கூட அதில் சோர்ந்து போகிற நபர்கள் இருக்கிறாங்க. எல்லா நேரத்திலும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு உள்ள இருதயம் இல்லை. அல்லேலூயா. அது சின்ன ஊழியமாக இருந்தாலும், அது பெரிய ஊழியமாக இருந்தாலும், தேவன் நம்மை காண்கிற தெய்வம் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். பிரியமானவர்களே, ஆக உபதேசத்தில் கூட நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம உபதேசம் பண்ணணும். நம்ம யாரையும் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாய் உபதேசம் பண்ணக்கூடாது. உள்ளபடியாய் சத்தியத்தின்படி நம்ம உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. எந்த ஒரு ஆதாயத்துக்காக நம்ம உபதேசத்தை பண்ணக்கூடாது. அதுதான் கபடில்லாத ஒரு உபதேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்ற தேவனிடத்தில் சாட்சி பெற்றான். இன்றைக்கு நீங்களும் நானும் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்ற தேவன் நம்மை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும். இருதயத்தில் கபடில்லாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் என்ற நாள்ல மாற்றுவாராக. நம்ம பேசக்கூடிய வார்த்தையில கபடில்லாத வார்த்தைகளை பேசும்படியே தேவன் என்ற நாள்ல மாற்றுவாராக. நம்ம காணிக்கை ஏறெடுக்கிறோம், அது கபடில்லாத ஒரு காணிக்கை. ஆண்டவரை துதிக்கிறதுல கபடில்லாதது. அல்லேலூயா. ஒரு சிலரை பார்த்தா, ஒரு சிலர் பாடினா கை தட்டுறாங்க, ஒரு சிலர் யாரை மகிமைப்படுத்துறீங்க? மனுஷனை மகிமைப்படுத்துறீங்களா, நீங்க தெய்வத்தை மகிமைப்படுத்துறீங்களா? உள்ளான இருதயத்தில் ஆவியானவர் இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்வோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
ஆவியில கபடம் இல்லாத ஒரு காரியம், வருமானத்துல கபடம் இல்லாத ஒரு காரியம், விசுவாசத்துல கபடம் இல்லாத காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அன்றைக்கு நாத்தான் வேலை பார்த்து, ஆண்டவரே அவன் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னீங்களப்பா, உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்ன சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவர். ஒருவேளை நான் கபடாக இருந்திருந்தா, நான் கபட்டு வேஷம் போட்டிருந்தா, ஆண்டவரே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசியிருந்தா, தேவரீர் என்னை மன்னிங்க. என் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. நான் மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி நடத்திருந்தா, ஆண்டவரே நீர் என்னை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு விஷயம் வாய்களை திறந்து ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்போம். ஏன்னா இந்த காரியம் எல்லாவற்றையும் நம்ம செய்தது உண்டு. ஒரு சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தவறு இருக்கிற நேரம் உண்டு. பிரியமானவர்களே, யாருமே இல்லை இந்த காரியத்தை நான் செய்யலைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ நேரத்தில் நம்ம அசதியாக ஆன்லைனில் இருக்கிற நேரம் நம்ம அசதியாக இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அது காணிக்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நம்ம அசதியாக இருந்திருக்கிறோமே. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வேலையில் எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சபையாரை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கபட்டு வேஷமாய் தரித்திருந்தால் தேவரீர் எங்களை மன்னிப்பீராக. தேவரீர் எங்களை மன்னிப்பீராக. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்களுக்குள்ளாய் இருக்கிற கபட்டான காரியத்தெல்லாம் இந்த வேலை எடுத்து போடுங்க. எங்க இருதயத்துல காணப்படுகிற கபட்டை நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோட வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே கபட்டான வார்த்தைகளை நாங்க பேசியிருந்தோம் ஆண்டவரே. தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்த தெய்வம். ஒரு விஷயம் மன்னி தருவீராக ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேல வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறியா. கபட இல்லாத ஒரு ஜீவிதம் வாழக்கூடிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கபடான ஒரு உலகமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாத்தான் வேலை போல நாங்க ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நீர் எங்களை பார்த்து சாட்சி சொல்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. எந்த வேலையில எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானதை யோசிக்க உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமான இடத்துல எங்களுடைய கால்கள் போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆண்டவரே காரியங்களை யோசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமான ஒரு காணிக்கை ஏறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுடைய உபதேசம் அது உமக்கு பிரியமான உபதேசமாய் மாறட்டும் சாமி. அல்லேலூயா. நாங்க ஒரு நாள் மனுஷனை பிரியப்படுத்துறவங்க அல்ல ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் அந்த சராசரத்தை ஆளுகையை செய்கிற சர்வ வியாபியாக உமையை நாங்கள் ஆராதிக்க, உமையை உயர்த்த, உமையை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தரோடு கூட நீர் பேசுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே காரியத்தை நீர் அவங்களோட கூட இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி.